ஈஸ்வரப்பட்டர் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் அனைத்துமே எந்த காலகட்டத்திற்கும் பொருந்தும் வண்ணமாக, அதுவும் ஏற்கனவே சொன்னது போன்றது, இந்த விஞ்ஞான உலகில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் நினைவாற்றலை அதன் வழி சிந்தித்து பார்த்தால் ஈஸ்வரப்பட்டர் கூறக்கூடிய உண்மை நிலைகளை நிச்சயம் உணர முடியும். ஏனென்றால் அப்படிப்பட்ட விளக்க உரைகளை கொடுத்துத்தான் இந்த உபதேசமே கொடுக்கின்றார்கள். பக்தி என்றும் எத்தனையோ ஆன்மீக வளர்ச்சி என்ற நிலைகளிலும், அல்லது இன்று கல்வி அதுபோன்ற எத்தனை துறைகளில் நிபுணர்களாக வளர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஈஸ்வரப்பட்டு சொல்லக்கூடிய நிலைகளை ஊன்றி பார்த்தோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய உட்பொருளை நிச்சயம் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஆண்டவன் என்றும் தெய்வ பக்தி என்றும் தெய்வம் என்றும் இருந்தாலும் எங்கேயோ யாரோ ஒருவர் தனி ஒன்று இதையெல்லாம் செய்வதாக ஒரு சாரார் நினைக்கின்றார்கள். ஆனால் முழுக்க முழுக்க ஈஸ்வரப்பட்டு அந்த கருத்தை இதிலே மாற்றி, தனித்த ஒரு சக்தி என்பது எங்கும் இல்லை, அதுபோன்ற தனித்த ஒன்று என்ற எதுவுமே இல்லை என்பதை தெளிவாக உணர்த்துகின்றார். ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து அந்த ஒன்று பலவாகி பல நூறாகி பல ஆயிரமாகி பல லட்சமாகி பல கோடியாகி, இப்படித்தான் இயற்கை என்றால் இயற்கையைத்தான் அவர் ஆண்டவன் என்று சொல்லுகின்றார். அந்த இயற்கை என்று சொன்னாலே காற்று, நீர், நிலம் என்று வரிசையாக 5 பஞ்சபூதங்கள் என்று சொல்கின்றமே, இது அனைத்துமே ஒருமித்த நிலையில் சேர்ந்ததுதான் இயற்கை. ஆனால் பக்தியில் இருக்கக்கூடிய மக்களோ இந்த 5ஐயும் படைத்தது யார், அது ஆண்டவன் தானே என்று அப்படி முடித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இன்று விஞ்ஞான உலகில் வாழக்கூடிய நாம் இதை சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயம் புலப்படும். என்றால் விஞ்ஞானம் தனிப்பட்ட நிலையில் பக்தி என்ற நிலையிலேயோ அல்லது ஒரு நிலையை மட்டும் சார்ந்து அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை, பல நிலைகளையும் அவர்கள் ஊடுருவி பகுத்து அறிந்துதான் விஞ்ஞானத்தை அவர் வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வருகின்றார். அதுபோன்றுதான் இந்த தனித்த நிலை என்று எங்கும் எதிலும் இல்லை, தனித்த ஒன்று என்று இருந்தாலே அது சூனியம்தான். அதுபோன்றுதான் ஒரு மனிதன் அவன் அறிவினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது உடல் பலமாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற துறைகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் ஆண்டவன் கொடுத்த வரம் அல்லது யாரோ ஒரு வகையிலே அவனுக்கு கொடுத்தது என்று இப்படியும் ஒரு சில சாரார் எண்ணுகின்றார்கள். ஆனால் ஏற்கனவே சொன்னது கொண்டு இந்த காற்றிலே சகல சக்திகளும் கலந்திருக்கின்றது. இந்த காற்று என்றால் நம் பூமியை சுற்றி இருக்கக்கூடிய காற்று மட்டுமல்ல, இந்த பால்வழி மண்டம், அகண்ட அண்டம், இப்படி சொல்லிக்கொண்டே போனால் வெற்றிடம் என்று எதை சொல்லுகின்றோமோ அது அனைத்திற்குமே பொதுவானதான். அது சூரியனாக இருந்தாலும் சரி, கோளாக இருந்தாலும் சரி, நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இப்படி எத்தனை சூரிய குடும்பங்களாக இருந்தாலும் சரி, அது அனைத்துமே பொதுவான சக்தி. அந்த பொதுவான சக்தியைத்தான் இங்கே ஆதிசக்தி என்றும் இயற்கை என்றும் அதைத்தான் ஆண்டவன் என்றும் ஈஸ்வரப்பட்ட தெளிவாக காட்டுகின்றார். அந்த இயற்கையின் சொரூபத்தை ஒவ்வொரு மனிதனும் எண்ணி வாழ வேண்டுமப்பா என்பதைத்தான் இந்த உபதேசத்திலே மூல கருத்தாக சொல்லி உண்மைகளை உணர்த்துகின்றார்கள். ஆக ஒரு மனிதனுடைய அறிவாற்றலாக இருந்தாலும் சரி, உடலாக இருந்தாலும் சரி, உருவமாக இருந்தாலும் சரி, அவனுடைய செயலாக்கமாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது யாரோ ஆண்டவன் என்று நாம் சொல்லக்கூடிய நிலையில் அவர்களுக்கு மட்டும் அதை அழைத்து அந்த பாக்கியத்தை தருவதல்ல. இது எல்லாமே அவரவர்கள் இந்த காற்று என்று சொல்லுகின்றமே அல்லது பொதுவான மண்டலம் என்று சொல்லுகின்றமே, அதிலிருந்து அந்த உயிரினமாக இருந்து வளர்ச்சி பெற்று அவர் எடுத்துக்கொண்ட சுவாசத்தின் வளர்ச்சி, அது அமிலத்தன்மையாக அவருக்குள் பெருகி அதன் வளர்ச்சியில் தான் பல கோடி சரீரங்கள் பெற்று அவருக்கு அந்த தகுதி கிடைக்கின்றதை தவிர தனியாக ஒருவர் யாரும் கொடுப்பதில்லை. இதைத்தான் இன்று விஞ்ஞானம் மின்சாரம், அதாவது மின் அலையை எந்தெந்த இயந்திரங்களுக்குள்ளோ அல்லது எந்தெந்த கருவிகளுக்குள்ளோ எந்த அளவிற்கு நாம் அதை பாய்ச்சுகின்றோமோ அல்லது அது எந்த அளவிற்கு அது ஏற்கக்கூடிய திறன் இருக்கின்றதோ அதற்கொப்பதான் அந்த இயந்திரங்களும் அல்லது ஒளி விளக்குகளாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, அது ஏற்கும் திறனும் அதில் பாயக்கூடிய மின் ஓட்டத்திற்கொப்பதான அதனுடைய பலன் அல்லது அதனுடைய வெளிப்பாடு அல்லது அதனுடைய செயலாக்கங்கள் அல்லது அதனுடைய பலன் பயன் இது வெளிப்படுகின்றது. ஆக தனி ஒரு மனிதனுக்கோ அல்லது தனித்தோ என்றுக்கோ என்று சொல்ல முடியாதபடி அது எப்படி அது ஏற்கின்றதோ அல்லது எப்படி அதற்குள் பாய்கின்றதோ அதுதான். அதுபோலதான் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த சக்தி அதனுடைய பாய்ச்சி ஒன்றாக இருந்தாலும் அதிலே எந்தெந்த உயிரணுக்கள் அல்லது எந்தெந்த நிலைகள் எது எந்த அளவிற்கு அது எடுத்து கவர்ந்து அதனுடைய சுவாச நிலை அதற்கொப்ப வளர்ச்சியில் மாறுகின்றதோ அதுவேதான் அதனுடைய வழித்தொடராக அமைகின்றது. ஆக
தனித்த நிலையில் எதுவும் அப்படிப்பட்ட நிலை இல்லை என்பதைத்தான் தெளிவாக சுட்டிக்காட்டினார். அதுபோன்றுதான் மனிதர்களும் இன்று இந்த இடத்திற்கு சென்றால் அல்லது இந்த இடத்திற்கு போனால் அல்லது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவனை வணங்கினால் அல்லது இந்த இடத்திலிருந்து இதை எடுத்தால் நமக்கு அந்த சக்தி கிடைக்கும் என்று பூஜை என்றும் புனஸ்காரம் என்றும் அல்லது மற்ற யாகங்கள் வேள்விகள் என்று இப்படியெல்லாம் பல இடங்களுக்கு சென்று அங்கே ஆண்டவன் நாமத்தையோ அல்லது குறிப்பிட்ட மந்திரத்தையோ அல்லது மற்ற நிலைகளை சொன்னால் நமக்கு அந்த சக்தி கிடைக்கும் என்றால் அப்படிப்பட்ட நிலை எதுவும் இல்லை. ஏனென்றால் அது இல்லை என்று ஏன் சொல்லுகிறேன் என்று அவரவர்கள் சுவாச நிலை அவரவர்கள் எப்படி தனக்குள் பதிவு செய்து எந்த உணர்வின் தன்மை தனக்குள் சுவாசித்து அவர் உடலுக்குள் அது குண அமிலங்களாக சுரக்கப்பட்டு அணுக்களாக உருப்பெற்று அதிலே வளர்ச்சி பெற்ற நிலைதான் அந்த உடல் உறுப்புகளாகவும் உடலாகவும் மாறி அதற்கொப்பதான் அவருடைய செயலாக்கங்கள் அமையுமே தவிர இது எங்கேயோ யாரோ இருந்து அல்லது எங்கேயோ யாரோ அந்த ஒரு நிலையை சொல்லி அவர்கள் அது கொடுப்பார்கள் என்றோ அவர்கள் அதை தருவார்கள் என்றோ அப்படிப்பட்ட நிலை எதுவும் இல்லை. அது எடுத்துக்கொண்ட அல்லது அதனுடைய சந்தர்ப்பம் எதை கவர்ந்ததோ அதுதான் வளர்ச்சி அல்லது அதுதான் தேய்மானம் ஆகின்றதே தவிர யாரோ வந்து கொடுப்பதில்லை என்பதைத்தான் தெளிவாக சொல்லி, ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு கருத்தையும் இங்கே நமக்கு முன் வைக்கின்றார்கள். இன்று நாம் ஆண்டவன் என்றும் தெய்வம் என்றும் கடவுள் என்றும் எத்தனை நிலைகளை எண்ணிக்கொண்டிருந்தாலும் நம்மை போன்ற மனிதர்கள் தான் இந்த பேருண்மைகளை உணர்ந்து தன் இன மக்கள் இனத்தை வளர்க்கும் என்ற நிலையாக மக்களுக்காக தன் சந்ததிகளுக்காக தன் வழித்தொடர்களுக்காக சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் ரிஷிகளாகவும் அவர்கள்தான் நமக்கு இந்த ஆன்மீக நிலையை தெய்வத்தினுடைய நிலைகளை அதிலே உண்மைகளை உட்பொருள்களை நாம் சிந்தித்து அந்த சித்தர்கள் ஞானிகள் உணர்வுகளை நாம் சுவாசித்தோம் என்றால் அல்லது அவருடன் நாம் தொடர்பு கொண்டோம் என்றால் அல்லது அவர் உணர்வுகளை நாம் பெற்றோம் என்றால் அல்லது அவருடைய எண்ணங்கள் பால் நம்முடைய நினைவாற்றலை செலுத்தி அவருடைய தொடர் அலைகளை நாம் பெற்றால் இந்த விஞ்ஞானி எப்படி தான் கண்டுபிடித்ததை தன்னை சார்ந்தவர்களுக்கு அல்லது தன்னை அணுகி வருபவர்களுக்கு அல்லது தன் உணர்வுகளை கவர்ந்தவர்களுக்கு அவன் வழிகாட்டி அந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் மேம்பாடு கொள்கின்றன. இதுபோன்றுதான் மெய்ஞானிகளும் தாங்கள் பெற்ற உயர்ந்த உண்மைகளை தாங்கள் பெற்ற உயர்ந்த சக்திகளை தன் வழித்தொடராக தன் ஈர்ப்போட்டத்தில் அல்லது தன்னை நாடி வருவோருக்கு அல்லது அந்த எண்ண இயக்கத்தில் இயங்கி வருவோருக்கு அவர்கள் அழைத்தொடரை கொடுத்து அந்த உணர்வுகளை பாய்ச்சி அவர்களையும் தங்களை பற்றிய வளர்ச்சி பெறும் நிலைகளுக்கு அவர்கள் அழைத்துச் செல்கிறார்கள். அதைத்தான் ஈஸ்வரப்பற்று இங்கே இன்னொரு உணர்வாக நமக்குள் பதிவு செய்து அந்த சித்தர்கள் பால் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். நம்முடைய சுவாச அலைகள் அவருடைய உணர்வுடன் தொடர்பு கொண்டு அந்த நிலையை நாம் எண்ணத்தை ஜெபம் கொண்டு சித்தர்கள் பால் செலுத்தி அவர்கள் குண அமிலங்களை அவர்கள் பெற்ற சக்திகளை நாமும் பெரும் வண்ணமாக வழிப்படுத்திக் கொண்டால் இந்த ஆன்மீக வழி என்று சொல்லுகின்றமே அல்லது மனிதனுக்கு அடுத்த நிலை பெறக்கூடிய மார்க்கம் என்று சொல்லுகின்றமே அந்த வழித்தொடராக நம்முடைய பாதை அமையும். அந்த பாதையில் நாம் தொடர்ந்து செல்ல அவர்கள் உணர்வுகளை நாம் தொடர்ந்து வழித்தொடர நாம் போகக்கூடிய பாதையில் எந்த விதமான தடங்களும் இருக்காது. ஆக ஞானத்தின் வழித்தொடரை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த ஞானிகளுடன் நாம் நிச்சயம் கலந்தே அவர்கள் பெற்ற உண்மைகளை நாமும் அதன் வழிதான் அறிய முடியும். அறிதல் மட்டுமல்ல, கண்டுணர்ந்த உண்மைகளை இந்த உலக மக்களுக்கும் சரி நம்மை சார்ந்தவர்களுக்கும் சரி அந்த உண்மைகளை உணர்த்தவும் செய்யலாம். அது மக்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களையும் அந்த வழியில் மகரிஷிகள் ஞானிகளைப் போன்று அவர்களையும் வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லலாம். என்றால் அந்த ஞானிகளோ சப்தரிஷிகளோ சித்தர்களோ இந்த வளர்ச்சியின் பாதைக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உணர்வுகளை பாய்ச்சிராவிட்டால் எந்த ஞானமும் இந்த பூமியில் இருக்காது. அது மட்டுமல்ல, இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி இருக்காது. ஆக சித்தருடைய உணர்வுகளும் ஞானிகளுடைய உணர்வுகளும் மகரிஷியின் உணர்வுகளும் இந்த பூமியில் இப்பொழுது அதிகமாக செயல்பட்டுக் கொண்டுள்ளது என்று ஈஸ்வரப்பட்டதிலே அதையும் சுட்டிக்காட்டுகின்றார். ஆனால் மனிதனோ தன்னுடைய வளர்ச்சியின் பாதை தான் எங்கே செல்ல வேண்டும் என்று தன்னைத்தான் அறிதல் என்ற நிலைகளை விடுத்துவிட்டு தான் பெற்ற தான் கண்ட தனக்கு அதிகாரமோ அல்லது பலமோ மற்ற நிலைகளோ இருந்தால் அதன் வழி தான் வாழக்கூடிய அந்த காலத்திலே அதை முழுமையாக அதை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை பேராசையாக மாறி அதன் வலுவிலேயே இப்பொழுது நான் இதை செய்து விடுவேன் என்று தான் ஒரு நாள் இந்த உடலை விட்டு செல்ல வேண்டியிருக்கும். இந்த உடலை விட்டு சென்றால் பெற்ற நிலையில் எதுவுமே தன்னுடன் வராது என்பதை அந்த உண்மைகளை எல்லாம் உணராதபடி தானும் அழியக்கூடிய நிலைகளாகி தன்னை சார்ந்தவர்களுக்கும் இதே உணர்வின் நிலைகளாக இது பரப்பச் செய்து ஆக இந்த சமுதாயமே சரி அல்லது இந்த காட்டிலேயே சரி அதைத்தான் ஈஸ்வரப்பட்டு இங்கே உலக மாற்றத்திற்குண்டான நிலைகளாக எத்தனையோ பலிகள் இடப்பட்டு அதில் வெளிப்படக்கூடிய மனிதனுடைய உயிரான்மாக்கள் ஆவிகளாக அதுவும் அல்லல்பட்டு அந்த அல்லல் படக்கூடிய உணர்வுகள் இந்த காட்டு மண்டலத்தில் பெருக மனிதர்கள் மீண்டும் அதே அந்த ஆவியுடைய சூழ்ச்சியில் சிக்க இந்த மனிதர்களும் சிந்தனையற்ற நிலைகளாக போகக்கூடிய காலகட்டமாக இந்த விஞ்ஞான உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த விஞ்ஞானத்தினால் இதுபோன்று ஏகப்பட்ட உயிர் பலிகள் ஏற்பட்டு அதனால் இந்த காட்டு மண்டலமே நச்சுத்தன்மை அதிகமாகி அதன் வழியிலே மக்கள் மூழ்கி
தன்னை அறியாத அவர்களும் சிந்தனையற்ற நிலைகளாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று இதை சுட்டிக்காட்டி, இதிலே தனித்த நிலையாக தனதாக நான் என்று சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை. தனியாக யாருமே எங்கேயுமே வாழ முடியாது. ஆக காற்றையும் நீரையும் நிலத்தையும் தன்னில் உள்ள பல கோடி அணுக்களையும் வாழ வைத்து வாழும் மனிதன் தானாக வாழ்கின்றனா? அந்த தனது பேராசைக்கார மனிதன் என்று கேள்வி கேட்கின்றார். ஒன்றின் துணை இல்லாமல் ஒன்றுடன் ஒன்றில்லாமல் வாழவே முடியாத மனிதன் நான் என்று நானாக வாழ்கின்றான். அது எப்படியப்பா முடியும்? ஆக இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் இயற்கையினும் ஆண்டவனின் சொரூபத்தை எண்ணியே வாழ வேண்டும் அப்பா. அனைவரையும் அரவணைத்து அனைவரையும் அருள்வழியில் அழைத்துச் சென்று இந்த மகரிஷிகள் ஞானிகள் எந்த நிலையை தன் இன மக்களுக்கு தன்னுடைய சந்ததிகளுக்கு நாம் அனைவருக்கும் இந்த உண்மைகளை பெரும் வண்ணமாக வழிகாட்டி சென்றார்களோ அந்த நிலையிலே நாம் இயற்கையோடு ஒன்றி, ஏனால் அந்த காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் என்ற நிலைகள் அதைத்தான் அவர்கள் வணங்கினார்கள். அதைத்தான் தங்களுக்குள் சக்தி வாய்ந்ததாக பெருக்கினார்கள். அந்த அடிப்படையிலே தான் அனைத்தையும் காக்கக்கூடிய சக்தியாக, அனைத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தியாக, அனைத்தையும் வளர்க்கக்கூடிய சக்தியாக அவர்கள் வளர்த்து வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். ஆக அந்த நிலையை பெறத்தான் ஈஸ்வரப்பட்டு நமக்கு இங்கே சுட்டிக்காட்டி, ஆக நான் என்ற நிலையில் கொண்டோ தனது என்ற நிலையில் கொண்டோ நாம் எதையுமே அறுதியிட்டு உறுதியாக இன்று தனி மனிதன் துதியாக இருந்தாலும் சரி அல்லது தெய்வம் என்று இந்த தெய்வம் மட்டும்தான் உண்மையான தெய்வம், மற்ற தெய்வங்கள் எல்லாம் தெய்வம் இல்லை என்று மற்றவர்களை பகைமையாக்கக்கூடிய நிலைகளோ அல்லாதபடி நாம் எல்லோரும் என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய சகலமே ஒன்றிணைந்த நிலைகள் கொண்டுதான் இயங்கிக் கொண்டுள்ளது. அதைத்தான் இயற்கையின் ஆண்டவனின் சொரூபம் என்று சொல்லுகின்றார். ஆக அதை மதித்து அதை ஏற்றுக்கொண்டு அதனுடைய வளர்ச்சிக்காக அதற்குள் தான் நாமும் வாழ்கின்றோம், அதிலிருந்து தான் நாமும் வளர்ச்சி வருகிறோம் என்று இந்த பேருண்மைகளை உணர்ந்து அந்த அடிப்படையிலேயே நாம் அனைத்திலும் கலந்துதான் நாம் வாழ்கின்றோம். ஆக அனைத்தையும் மதித்து அனைத்தையும் வளர்த்திடும் சக்தியாக அந்த மகரிஷிகள் ஞானிகள் எந்த உண்மையின் உணர்வுகளை உணர்ந்து அந்த வழித்தொடராக அவர்கள் என்றும் அழியாத வாழ்க்கை வாழ்கின்றார்களோ மற்றவருக்கு தீங்கு விளைவிக்காதவன் அனைத்தையும் காக்கக்கூடிய சக்தியாக, அனைத்தையும் வளர்த்திடும் சக்தியாக, அனைத்தையும் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்லும் நிலையாக அவர் இயற்கையினுடைய சொரூபமாக செயல்பட்டுக் கொண்டுள்ளார்களோ அந்த மகரிஷிகள் ஞானிகளுடைய தொடர்பு நமக்கு நிச்சயம் வேண்டும். அந்த உணர்வுகளை நாம் பெற்றால், அவருடைய எண்ணங்களை நாம் பெற்றால், அவர் வழிகாட்டுதலை நாமும் பெற்றோம் என்றால் நாம் இந்த மாறப்போகக்கூடிய அல்லது இந்த காட்டு மண்டலம் மிகவும் கடுமையான நிலையில் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடியதை நாமும் மீட்கலாம், நம்மை சார்ந்தோரையும் காக்கலாம், அனைவரையும் அந்த அல்வழியில் அழைத்துச் செல்லலாம் என்பதற்குத்தான் இங்கே நான் என்ற நிலையோ தான் என்ற நிலையோ இல்லாதபடி நாம் அனைவரும் நாங்கள் என்ற நிலையிலாக ஒன்றுடன் ஒன்று இணைந்துதான் வாழ்கின்ற இந்த தத்துவத்தை உணர்ந்து அதன் வழி நாம் சமமான நிலையை கொண்டு பகைமை இல்லாது, எதிர்ப்பு இல்லாது, இன்னல் இல்லாது, வேதனை இல்லாது, துன்பம் இல்லாது, இன்னல் இல்லாது நாம் மகிழ்ந்து வாழ வேண்டும், மற்றவர்களை மகிழ்ந்து வாழச் செய்ய வேண்டும் என்று அந்த நிலைக்கே இந்த உபதேசத்தை நமக்கு அளிக்கிறார்கள்.